இன்று இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சி கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் பிதா குமார் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இது நம் ஆண்டவரை ஆராதிக்க நேரம். நம் உற்சாக மனதோடும் உண்மை மனதோடும் ஆண்டவரை நாம் கரங்களை தட்டி நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரை இன்றைக்கு நம்ம முழு இதயத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து அவர் ஆசீர்வதிக்க அவர் மிகவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கரலை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து நம் தேவாதி தேவத நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஆமென். சங்கீதம் 150 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் இப்படி சொல்கிறது, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். ஆமென். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை இந்த கிரிகளுக்காக அவரை துதியுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்று நாமும் அல்லேலூயா கர்த்தரை நாம் புகழ்ந்து முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆமென். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். அவர் ராஜாதிராஜன், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கிறார் துதியுங்கள். எக்காலமும் எக்காலமும் கை காலமும் ஆமென். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜன், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் ஆமென் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். ஆமென். அக்கினியை கல்மழையை அவரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ஆமென். ஆமென். நம்மோடு கூட சேர்ந்து இயற்கையும் தேவனை ஆராதிக்கிறது. நம்மோடு கூட சேர்ந்து சகல திக்குதந்துக்களும் ஆண்டவர் ஆராதிக்கிறது. ஆமென். சூரியரே சந்திரரே தேவனை துதியுங்கள். ஒளியதனை ஒளியதனை எங்களுள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, 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 தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே பிள்ளைகளே வாலிபரே ஆமென் தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்திட துதியுங்கள். பெரியவரே பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். எங்களோடு சேர்ந்து ராஜாதிராஜனாம்
ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினா துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே கர்த்தரை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். பரலோகத்தை நம் இந்தியர்கள் நிரப்பவா துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆழ்கடலே ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசுராஜனாமே பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகள் ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்களாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கில் தேவாலயம் மகிமையால் நிரப்பப்பட்டது. ஆமென். இன்றைக்கு நாம இருக்கிற ஸ்தலத்துல கர்த்தாவே நீ நல்லவர், உன் கிருபை என்றும் உள்ளது நம்ம பாட பாட அவருடைய மகிமை நம்ம இருக்கிற இடத்த ஸ்தலத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமுள்ள இருக்கிறாமே. இன்னைக்கு கூட எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து நம்ம ஆராதிக்கலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி ஆமென் துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தாவீதை தொடர்ந்து சூழ்ந்தாலும் தாவீதின் தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆமென். நமக்கு எதிராக எத்தனை பேர் கோலியாத்துகள் வந்தாலும் ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நமக்கு விரோதமாக எத்தனை சதிகள் எழுப்பினாலும் தேவன் அதை முறியடிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். நாம் செய்வது என்ன? ஒன்றே ஒன்றுதான், கர்த்தாவே நீ நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இதை நாம் பாட பாட தேவன் நம்முடைய அற்புதங்களை செய்து நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் கிரைகளை தேவன் முறியடிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் நல்லவர். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும்
என்றும். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை ஆமென் பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்ம பாதையின் ஒளியாய் வந்திருக்காமே. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சம் பாலத்தை தீபமா இருக்கிறது என்று சொல்கிறார். நம் காரில் போன்ற சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மை வெளிச்சத்தை தந்து அவர் வழி நடத்த தேவன் சித்தமுள்ளா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம் எந்த சூழ்நிலைகள் காரில் போன்ற இருந்தாலும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருந்து அதை ஜெயிக்க தேவன் அவர் ஒளியாய் நம்மை பிரகாசிக்க தேவன் சித்தமுள்ளா இருக்கிறாமே. காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. ஆமென். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி ஆமென் துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். அன்று நிகழ்மை அந்த ஆலயத்தை கட்டித்திருந்த போது தொபியா, சன்பல்லாத் போன்ற பல பேர் அவனுக்கு விரோதமாக எழுப்பி நின்றார்கள். ஆனாலும் தேவ கரம் நிகழ்மையோடு இருந்ததனால் அவன் அலங்கத்தை கட்டி முடித்தான். ஆமென். இன்றைக்கு நமக்கு விரோதமாக எத்தனை நபர்கள் எதிராய் வந்தாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தேவனுடைய கரம் அது உங்களோடு இருக்கிறது. ஆமென். தேவனுடைய கரம் உங்களோடு இருந்தால் அந்த நெகேமியாவை தேவன் பலப்படுத்தின தேவன் இன்று உங்களையும் என்னையும் தேவன் பலப்படுத்த அவர் சித்தமுள்ள இருக்கிறார். ஆமென். நமக்கு எத்தனை எதிரான திட்டங்கள் வந்தாலும் அதை முறியடித்து தேவன் அவனுக்கு சாதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்று. ஆமென். உங்களுக்கு தைரியத்தை தருகிறார். திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை ஆமென். கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி இயேசுவே அவரை போற்றி பாடி அல்லேலூயா அவரை துதித்து அவரை ஆமென் பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆமென். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் அடைக்கலமும் என் துருகமும் என் இரட்சக கொம்புமாயிருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமென். தேவன் தான் நம்மளுக்கு கண்மலை. நம்மளுக்கு எதிராக எத்தனை போராட்டம் ஸ்திதிகள் வந்தாலும் அவர்
அவரே நம்மை காட்டுது தேவன் வல்லவரா இருக்கிறார். ஆமென் ஆமென். அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்வோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசுவே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கூட சேர்ந்து சொல்ல ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எங்களோட கூட சேர்ந்து சொல்ல ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எங்களோட ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எங்களோட ஆராதனை. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆமென். உமக்கே ஆராதனை தகப்பனே. நாம் எத்தனை முறை பலவீனத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். அந்த பலவீனத்தில் அது தந்தது அவர் கிருபைதான். ஆமென். அவரே நம்முடைய பலனாயிருக்கிறார். அதனால் எந்த பலவீனத்துக்கு இன்னைக்கு நாம் பயப்பட வேண்டாம். அவர் நம்மளுக்கு துருகமா இருக்கிறார். அவரே நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார். நம் பலவீன நேரங்களில் அவர் கிருபையை கொண்டு நம்மளை தாங்க தேவன் வல்லமுள்ள இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் முழு உற்சாகமானது ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த பலவீனத்திலிருந்து இருக்கிற விடுதலை தரப்போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லலாமா? ஆமென். எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லமா? எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. சொல்லமா? இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே. ஆமென். எதற்கும் பயமில்லையே. ஆதலால் ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை உமக்கே கூட சேர்ந்து. ஆமென். ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிரில் எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆமென் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லம்மா? எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாவே ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதி. கரங்களை வைத்து சொல்லும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you Jesus. உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி. அந்த ஆதி அப்போஸ்தல காலத்துல
பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போடும்போது அவங்க அந்த சிறைச்சாலையிலிருந்தும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடினார்களாம். தேவன் அவங்க எல்லா கட்டுகளும் விடுதலை எடுத்தார். ஆமென். அவள் சொன்னது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். எங்கள் வாழ்நாள் முழுதும் நான் தேவனை ஆராதிப்பேன். எங்கள் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவன் சகல கட்டுகளை தேவனை விடுதலை அளித்தார். ஆமென். இன்றைக்கு நாம் உங்களை மட்டும் நானும் பழைத்த நோக்கம் எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த கட்டுகளா இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிப்ப முடிவு செய்தால் கர்த்தர் அந்த கட்டுகளை சகல கட்டுகளை விடுதலை அளிக்க தேவன் திட்டமில்லா இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லாம, ஆண்டவரே எனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனே நான் உண்மையே ஆராதிப்பேன் தகப்பனே. என் வாழ்க்கையில் எந்த நெருக்கங்கள் ஏற்பட்டாலும் உண்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லாமா, உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன் நான் தகப்பனே, உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமே, நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் தகப்பனே, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் தகப்பனே. ஆமென். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். தாயினும் மேலாக அன்பு வைத்து அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இந்த உலகத்துல தாயின் அன்பு கூட ஒரு நாள் வச்சு போகலாம், ஆனால் உங்களையும் அந்த தாயின் கருவில் முன்குறித்த தேவன் அவர் நம்மளை மிகவும் அன்புள்ள நான் நேசித்து நம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் ஜீவனையே கொடுத்தவர் நமது பிரச்சனை விடுதலை செய்ய மாட்டாரா? கண்டிப்பா இன்னைக்கு இந்த தேவன் இந்த ஆராதனை வேலையில அநேகர் பிரச்சனை தேவன் விடுதலை அளிக்கிறார். அநேகர் மன போராட்டங்களில் தேவன் விடுதலை கொடுத்து சித்தம் இருக்கிறார். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். ஆம் தகப்பனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. ஆதலால் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, ஆம் தகப்பனே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடிய வரை, என் நாட்கள் முடிய வரை ஆராதிப்பேன், என் ஜீவன் பிரிந்தாலும் உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே. ஆமே. என் சுவாசம் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அப்போஸ்தலனாக பேதுரு எத்தனை முறை ஆண்டவரை விட்டு விலகி போக சித்தமானாலும் ஆண்டவர் அன்பு அவனை தேடி போய் அழைத்து அந்த கல்லின் மேல் அவருடைய சபையை கட்டி ஸ்தாபித்ததாமே. இன்றைக்கு நாம் கூட ஆண்டவர் விட்டு விலகி போகிற எத்தனை சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அன்பு நம்மளை மாறாதாமே. அவர் உங்களை தேடி வந்து மீண்டும் அழைக்கிறார். ஆமென். உங்கள் மேல் அவருடைய சபையை கட்ட தேவன் திட்டமுள்ளா இருக்கிறார். தேவனை பாவி என்று எத்தனை முறை இடறினாலும் அவர் நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமுள்ளா இருக்கிறார். ஆமென். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லாமா, எத்தனை பிறப்பா, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
பாவி என்று நம்மை தள்ளிடாமல் ஆண்டவர் அன்போடு அனைத்து தேவனா இருக்கிறார். ஆமே. அவர் எத்தனை முறை இருந்தாலும் அவர் மகனே என்று தேவன் நம்ம சீர்திருத்த வருகிறார். ஆமே. அப்பா, உங்க அன்புக்கு நன்றி அப்பா. Thank you, Jesus. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லமாப்பா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லமா. என் நாட்கள் முடியும் வரை இயேசுவே, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை. ஆமென். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அநேக போராட்டங்கள் நம்மளை நெருக்கி இருக்கலாம், அநேக மரண போராட்டங்கள் நம்ம நெருக்கலாம். ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட விலைக்கு தூரம் கூட போயிடலாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யலாமாப்பா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதிர்பார்ப்பிருக்கும் உபத்திரமோ வியாகுலமோ மரணமோ நாசமோ சுமோ தகப்பனே, ஜீவனானாலும் மரணமானாலும் தகப்பனே, என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காத நிச்சயத்தோடு இந்த 4 வரிகள் இருபத்தி 4 ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறப்பா. என் நாட்கள் முடியும் வரையும் நான் ஆராதிப்பேன் தகப்பனே, என் ஜீவனை என்னை விட்டு பிரிந்தாலும் நான் ஆராதிப்பேன் தகப்பனே, என் சுவாசம் ஒழியும் வரையும் ஆராதிப்பேன் சொல்லிட்டு இருபத்தி 4 வரிகள் 4 பாடி ஆராதிக்கலாமா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். சொல்லமா. உம்மை ஆராதிப்பேன். சொல்லமாப்பா. உம்மை ஆராதிப்பேன். சொல்லமா. உம்மை ஆராதிப்பேன். கடைசியா உண்மை நாட்கள் முடிவரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Thank you Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆராதிப்பேன் தகப்பனே. எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன் தகப்பனேப்பா. எங்கள் வாழ்க்கையில எது விட்டு எங்களை பிரிந்தாலும் ஆராதிப்பேன் தகப்பனே. எங்க ஜீவனே போனாலும் தகப்பனே உம்மை ஆராதிப்பேன் தகப்பனப்பா. உம்மை ஆராதிப்பை தவிர எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமில்லை தகப்பனப்பா. உம்மை ஆராதிப்பை தவிர எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமில்லை தகப்பனே. நீ தூயாதி தூயவரா இருக்கிறீரப்பா. எங்களை பாவங்களை கழுவின நீ சுத்தரா இருக்கிறீங்கப்பா. எங்கள் பாவி என்று எங்களை தள்ளிடாமல் அப்பா அழைத்த தேவனே, நீர் எந்த அளவுக்கு நீர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறீர் தகப்பனப்பா. இன்னும் நாங்கள் துதித்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம் தகப்பனே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் தகப்பனே. எசேயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க உன்னதமான உயரமான கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அங்கு சேராபீன்களும் 2 சட்டைகளை விரித்து அந்த மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தேவனை ஆராதித்து பாடினதாம். இன்று வந்திருக்கிற நாமும் கூட
அநேக பேர் நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கின்றாலும், அநேக பேர் நம்ம பாவத்தில் விழுந்திருந்தாலும் தேவன் நம்ம தள்ளிவிடாதபடி அழைத்த தேவன். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த எங்களோடு கூட சேர்ந்து ஆராய்ச்சி ஆண்டவரே, நீர் தூய தகப்பனே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன் தொடர்ந்து ஆண்டவரை நம்ம ஊழியத்தோடு ஆராதிக்கலாமா? சர்வ வல்லவர் ஆளுகின்றார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயரே, 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே, 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 சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே, பாத்திரரே. சொல்லமா? துதி உமக்கே, துதி உமக்கே, பாத்திரரே. ஆம் தகப்பனே, நீ துயாதி தூயவர் தகப்பனப்பா. எங்களை பரிசுத்தமாக்கின தேவன் நீர் துயாதி தூயவர் தகப்பனப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை தகப்பனப்பா. உங்களை போல ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுக்கு பூமியில் இல்லை தகப்பனப்பா. ஆண்டவரை நம்ம தூயரே பரிசுத்தர் என்று சொல்ல சொல்ல தேவன் நம்மளை அவர் பரிசுத்தமுள்ள தேவன் திட்டம்லாம் இருக்கிறாமே. திரும்ப சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகின்றார். சொல்லமா தகப்பனப்பா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயரே, 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, பாத்திரரே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். பாத்திரரே, பாத்திரரே, துதி உமக்கே. ஆம் தகப்பனே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து நாமே. இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து நாமங்களிலும் இயேசு என்ற நாமம் அது உயர்ந்தது. ஆமென். இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது வியாதிகள் நீங்குகிறது. இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது பேய்கள் விலகி ஓடுகிறது. இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் தேவனை கழுவுற தேவன் சுத்தம் போல இருக்கிறாமே. இன்னைக்கு இந்த ஆராதனை கூட செய்தீர்கள். எந்த விதமான பாடுகள் நெருக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். அவர் நாமம் அது மதுரமான நாமம். ஆண்டவர் நாமத்தை சொல்ல 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 தேவன் நம்மளை தேவன் சுகப்படுத்த தேவன் திட்டமுள்ளவராமே. எங்களோடு கொடுத்த இந்த பாடலை பாடி, அப்பா உன் நாமம் மகத்துவம் உள்ளது தகப்பனே, உன் நாமம் ஆண்டவரே அது பெரியது தகப்பனே என்று முடிதத்தோடு ஆண்டவரே ஆதரிக்கலாமா?
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே நீர் வாழ்க இயேசுவே. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்க. ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. திரும்ப திரும்ப சொல்லுமா, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம். கடைசியாக இயேசு நாமம், இயேசு என்ற நாமத்தை சொல்லுவோமா? இயேசு நம் இருந்த ஸ்தலத்துக்கு விடாமா? இயேசு, இயேசு வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்க தகப்பனே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஷதரீதலா பலபதனமா. இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிறோம். அந்த பத்திமையை குருடு பிறவி குருடனா இருந்தான். அவனை சுகமாக்க கூடாது என்று உலகம் சொல்லிற்று. அவனுடைய சீஷர்களும் கூட அவனை அதட்டினார்கள். ஆனால் இயேசு அந்த வழியோரத்தில் கடந்து போகிறது அவன் கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முதல் முறை கூப்பிட்டான், அதட்டினார்கள். இரண்டாவது மூன்றாம் முறை அவன் கதறி நோக்கி கூப்பிட்டான். இயேசுவின் காதுகள் ஏற்றிட்டு, ஆமென் அல்லேலூயா, உனக்கு என்ன வேண்டும் அவன் கேட்டான். ஆண்டவரே நான் பார்வையிட என்று சொன்னபோது, நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கூட உலகம் நம்மளை அவதூறாய் பேசியிருக்கலாம். நம்ம உலகம் இது முடியாது என்று நாம தீர்த்திருக்கலாம். ஆனால் இயேசு நாமம் ஒன்று அது முடியாததை முடிய வைக்கும் நாமம். ஆமென். இயேசு நாமம் ஒன்று அது உலகத்திலும் ஒரு மேலான நாமம். இயேசு நாமம் அது உலகத்தின் காரியங்களை அது பொய்யாக்குற நாமம். இயேசு நாமம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருந்த இடத்துல இந்த கடைசியாக அப்பா இயேசுவே அந்த பத்திமைக்கு இறங்கின தேவன் அப்பா, ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு இறங்கி பாருங்கப்பா. இங்க எத்தனை பாடுகள் தகப்பனப்பா, உம்மை நோக்கி கூப்பிட கூப்பிட சில பாடுகள் நெருக்கங்கள் வருதப்பா. ஆனாலும் இன்று நாங்கள் சோர்ந்து போவதில்லை தகப்பனப்பா. இயேசுவே நீர் மனமிரகம் என்று இருக்கிற இடத்துல கூப்பிட்டோமா? இயேசுவே 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 சொல்லமா? இயேசுவே இயேசுவே. இப்போது ஆண்டவர் அநேகர் விடுதலை கொடுத்துக்கிறாமே. இயேசுவே இயேசுவே இயேசு நாமம் சொல்லமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம். இயேசுவே நீர் உயர்ந்தவர். இயேசுவே நீர் மகத்துவம் உள்ளவர். இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆண்டவர் பிரசன்னம் இறங்குகிற நேரத்துல இன்றைக்கு நானும் நம்மளை பார்த்து வருகிற மகனே மகளே, இடத்துல விசுவாசம் இருக்கிறதா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தாரில் செய்வேன் என்று சொல்கிறார். நீ அறியாததும் எட்டாதவன பெரிய காரியங்கள் செய்வேன் என்று தேவன் நம்ம சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயம், அந்த இயேசு என்ற நாமத்தை நாம் கூப்பிடலாமா? இதற்கு முன்பாக நாம் பல விதமான முயற்சிகள் எடுத்திருக்கலாம். பல விதமான காரியங்களை நாம் முயற்சி எடுத்து நாம் தோல்வியில் இருந்திருக்கலாம். ஆனால்
இன்றைக்கு கடைசியாக ஒரு முறை அந்த இயேசு என்று நம்ம இருதயத்தில் கூப்பிட போறோமா? உங்க இருதயத்தில் இருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும் இயேசு என்று நாம் கூப்பிடலாமா? அவர் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து ஆசீர்வதிக்க தேவன் திட்டமிட இருக்கிறார். சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருப்பது போல. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கூப்பிட்டு நாம தேவன் சென்று வருகிறார். இது நம்ம இன்றைக்கு யார் அந்த ஆராதனை கலந்துக்கிட்டீர்களோ தேவன் அவங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை வேலை அநேகர் கட்டுகளை தேவன் உடைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனை வேலையில் அநேக முடியாத காரியங்களை தேவன் இயேசு என்ற நாமத்தினால் இங்கு செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, தேவன் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனையில் அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆமென். அவரால் செய்யப்பட்ட காரியம் ஒன்று என்று சொன்னது போல இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருக்கும் தேவன் அற்புதங்களை செய்ய தேவன் இருக்கிறார். அவர் அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆமென். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, எங்கள் தாயின் கருவில் உருவாகுது முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் அன்பின் பரலோகத்துக்கு, உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், இதோ நான் சதா காலங்களும் உங்களோடு சொன்ன தேவனே அப்பா. இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனை துயரங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கல் சூழ்ந்திருக்கிறப்பா. ஆனா இந்த ஆராதனை வேலையை நாங்கள் ஒன்று புரிந்து கொண்டோம் தகப்பனே அப்பா. எங்களுக்கு என்ன நேரிட்டாலும் தகப்பனே ஆராதிப்போம் தகப்பனே அப்பா. எங்களுக்கு எந்த சூழ்நிலை நம்மளை ஆராதிப்போம் தகப்பனே அப்பா. நம்மளால செய்யக்கூடாத ஒன்றும் இல்லை என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் தகப்பனே. இயேசு நாமம் உயர்ந்தது என்று புரிந்து கொண்டோம் தகப்பனே. இனிமேல் நாங்கள் தகப்பனே கவலைப்பட அவசியம் இல்லை தகப்பனே. இனிமேல் நாங்கள் கண்ணீர் விட அவசியம் இல்லை தகப்பனே. எங்களுக்கு ஒரு ஆதரவாளர் இருக்கிறார், அவர் தான் இயேசு தகப்பனே. எங்களுக்கு ஒரு ஆண்டவரே தகப்பனே, எங்கள் இக்கட்டில் விடுதலை செய்கிற தேவன் இருக்கிறார், அவர் தான் இயேசு என்று நாங்கள் புரிந்து கொண்ட தகப்பனப்பா. எங்கள் வாழ்க்கை நாங்கள் உண்மைக்கு அர்ப்பணிக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை உண்மைக்கு அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் எடுத்து எங்களை நீர் பயன்படுத்துங்க. உங்களுடைய கிருபையால நீர் எங்களுக்கு வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்கப்பா. ஒரு மகிழ்வுள்ள பிரசன்னமும் ஒரு ஆளுகையும் ஆராதனை செய்த ஒவ்வொருவரோடு கூட சதா காலமும் இருக்கட்டும் தகப்பனப்பா. நீரே ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.